ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நம்ம எல்பி எவ்வளோ சூப்பர்பான பர்சன் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாங்க. அதில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமான விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம எல்பி பண்ண ஒரு விஷயம், அவங்க மலேசியா ஈவெண்ட்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே போயிருந்தாங்களே, 2 டே வந்து போயிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லொக்கேஷன் போயிருப்பாங்க. அங்கே ஒரு பையன், அவங்க அம்மா தான் ஆக்சுவலாக வந்து சீரியலோட ஃபேனு. பட் அவங்க ஸ்டேஜுக்கு வராமல் பையன் அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்க அம்மாவோட சேர்ந்து பார்த்து அந்த பையனுக்கும் எல்பியோ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஜீவா மூவிலேருந்து ஒரு சாங் பாடியிருப்பாரு, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு சாங் பண்ண பையன், இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த பையன் தான் ஐ வில் செரிஷ் திஸ் மொமெண்ட் ஃபார் எவர் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்பியை ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா, தேங்க்யூடா, ஈச் வேர்டு யூ சாங் மீன் டே லாட் டு மீ. அதாவது அந்த சாங்கில் ஒரு லிரிக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே மீன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பையனுக்கு ஜஸ்ட் பாராட்ட மட்டும் இல்லாமல் ஒரு வாய்ப்பும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈவென்ட் நடத்திட்டு இருக்காங்களே கலர்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அதில் நெக்ஸ்ட்டு அடுத்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பையனுக்கு இப்போ வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்களே, நம்ம எல்பி வரும்போது ஒரு சில பேர் பாடலாம் செஞ்சிருந்தாங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த பையனும் வந்து பாட வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் கிடைச்சிருந்துச்சு. ஸோ அவங்களோட வாய்ஸ், அந்த பையனோட வாய்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உண்மையிலே ஒரு சூப்பர் டேலண்டடான பர்சன் தான். அவ்வளோ டேலண்டடான பர்சனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ஆஃப் இந்தியாவிலே வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம எல்பி. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய மனசுங்க. ஸோ அவங்க பாடிட்டு கேட்டு போயிருந்துருக்கலாம். பட் கலர்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த ஈவெண்ட்டுக்கு, அதாவது நெக்ஸ்ட் ஈவெண்ட் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து அந்த பையனை வந்து அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மராக பாட வச்சுருக்காங்க போல். அதுதான் வந்து நமக்கு அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதுதாங்க நம்ம தலைவியோட மனசு. சோலோ சூப்பர் பாட ஒரு இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் கொண்டாடப்படுறாங்க. ஸோ அவங்க இன்னும் மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ அந்த பையனுக்கும் இன்னும் நிறைய சான்சஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அட்வான்ஸ் விஷயம் சொல்லலாம். யாரெல்லாம் விஷ் பண்ண நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். பை பாய்.